இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிந்து பைரவி சீரியலோட பிப்ரவரி 28 நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனலைஸா பார்க்க போறோம்ப்பா இந்த வீடியோல. சிந்து வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்லாம் குடுத்துட்டா. அதாவது சிவா வந்து ஐ லவ் யூ அப்படின்னு தினமும் நைட்டு மெசேஜ் பண்ணுற மாதிரிலாம் வந்து அவள் எவிடன்ஸ்லாம் கொடுத்துட்டா. இதுக்கப்புறம் வந்து அவன் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கானா, வழி இல்லை அப்படிங்கிறதாப்பா. ஏதாவது வழி பிறந்தாலும் கண்டிப்பாக கேஸ் போட்டாலும் ஜெயிலுக்கு போனாலும் திரும்ப வந்து கல்யாணம் பண்ண போகிறது வந்து சிவாவாக தான் கல்யாணம் பண்ண போகிறா சிந்து அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த சீரியலோட அமைப்பே இருக்குது. அப்படின்றப்ப ஏன்டா இவ்வளோ இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நாளைக்கு கல்யாணம் நடந்துரும்ப்பா. அவங்க பெரியமா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் உனக்கு சாதகமாக அப்படிங்கிற சொல்கிறாங்கல்ல, அந்த முடிவு என்ன அப்படின்னா சிந்துவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி தான் வைக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து சிவா மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறதே தெரிய போகுது. ஸோ கல்யாணம் நடந்துடும். அதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு அவன் மேலே ஏதோ தப்பு இல்லை அப்படிங்கிறது தெரியும். அது எப்படி தெரிய வரப்போகுது அப்படிங்கிறது தெரில. ஆனால் கல்யாணம் நடந்துருப்பா. இவங்க 2 பேரும் வந்து சேர்றது தான், கல்யாணம் நடக்கிறது தான் வந்து இந்த சீரியலோட அமைப்பே. அதை விட்டுட்டு ஏன்டா இவ்வளோ இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கே இவ்வளோ இழுக்கிறீங்களடா, எங்களுக்கு தான் முன்னாடியே தெரியுமே, ப்ரோமோவே இப்படி தானே காமிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப ஏன் இவ்வளோ இழுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. நாளைக்கு இந்த சீரியலில் இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போகிறது தான் காட்ட போகிறாங்க. ஸோ அப்படி தான் நாளைக்கு எபிசோட் இருக்க போகுது. வேறு எதுவும் நடக்குமாப்பா, இல்லை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இழுப்பாங்களா அந்த கல்யாணத்தை அப்படின்னா அதெல்லாம் இழுக்க மாட்டாங்க. கல்யாணம் நடந்தே தீரும் நாளைக்கு அப்படிங்கிறத எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.